Hi friends, welcome to Jmomskitchen. நம்ம சேனலை நீங்க இப்பதான் புதுசா பார்க்கறீங்கனா அது சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்க்கறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ फ्रेंड्स, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான chicken dish தான் பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா chicken வந்து குட்டி குட்டியா பீஸ் போட்டு அதுல வந்து 65 பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இங்கே வந்து ஒரு பேனில் பட்டை கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன். இதில் தான் இப்போதைக்கு இதில் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இதை வதக்கிட்டு இதில் வந்து நம்ம இந்த சிக்கன் சேர்த்து வதக்க போகிறோம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிட்டுருக்கேன். சும்மா சாட்டட் தான் பண்ணுறேன். ஒரு வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து இந்த ஊற வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ரேஷியோ வந்து 65 கேட்டா அதுக்காக எடுத்துட்டேன். வந்து இதில் வந்து ஒரு 1/2 கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம எடுக்கும் பார்த்தியாங்களா, அது வந்து ஒரு 100 கிராம் சிக்கன் இருக்கும். ஸோ ஒரு 400 கிராம் சிக்கன் வந்து பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஊற வச்சதை இதில் சேர்த்துட்டேன். ஸோ இதை நல்லா நான் இப்போ வதக்க போகிறேன். வதக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டதை விட நல்லா சுருங்கி கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த நிலையில் நம்ம வந்து சின்னதாக ஒரு கிளாஸ் 100 ml அளவுக்கு கிளாஸ் வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா அந்த தண்ணி வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்லோ பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போது இதை மூடி போட்டு மூட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய லிட்டு போட்டு மூடிடுறேன். வரேன் லிட்டு போட்டு மூடிட்டேன். ஸோ பாயிண்ட் ஏற்றிக்கிறேன். 800 டிகிரி செல்சியஸில் டைமரில் 1 2 3 4 5 6 நிமிஷம் டைம் வச்சிட்டேன். ஒரு 6 நிமிஷம் வேகட்டும். எந்த பிறகு எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புக்கு வச்சுட்ருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை, அவ்வளோதான். தேசி வந்து இப்போ தான் ப்ரஷ் பண்ணு ஊத்தப்பள்ளி. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:58. இப்போ தான் மேடம் எழுந்து ப்ரஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுண்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ சிக்கன் பீஸ் எப்படி வெந்திருக்குன்றதை எடுத்து பார்க்குறோம். டேஸ்டிங் செக் சரி. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ் எடுத்துருக்கோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி, நல்லா 3/4 குக் ஆகிடுச்சு. எல்லாம் உப்பு அதில் போட்ட மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊறிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். என்ன சொல்லு, டேஸ்ட் பண்ணு. நல்லாக்கா, வெந்திருக்கா? ஓகே. ஸோ குழம்பு நல்லா தலைன்னு தேங்காயும் ஊற்றிட்டேன், கொதிக்கிட்டேன். ஸோ திரும்பவும் நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். பிடிச்சிட்டுமா? 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு 65 பவுடர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி இப்போ அப்படியே நான் வந்து கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 நிமிஷமாக ஒரு 4 நிமிஷம் வந்து மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து அப்படியே வதக்கிட்டு, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால் கிளறிட்டே இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா வந்து எல்லாமே பிளெண்ட் ஆகி
எண்ணெய் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சுக்கா மாதிரி வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ்னால் கேஸு, இண்டக்ஷன்னா இண்டக்ஷன். ஸோ என்ன ஸ்டவ்வோ அந்த ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ சிக்கன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன், மூடி வச்சுருக்கேன். இல்லை லன்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் லன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ்ஷு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா நம்ம ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். கோல்டு ஓவராக இருக்க டைமில் பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிட்டோன்னா கோல்டு இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து மழை சீசன்றதுனால பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செஞ்சோன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.